நண்பர்களே, இப்போது குமரி மாவட்டத்துடைய தலைச்சிறந்த நகரமாக இருக்கக்கூடிய நாகர்கோவில் ஸ்ரீ கார்த்திகை திருவிழாவிலே மிகச்சிறப்பான முறையிலே வெள்ளித்திரையில் குமரி மாவட்டத்துடைய பல்வேறு ஊடக நட்சத்திரங்கள் நடத்திருக்கக்கூடிய பகல்கனவு என்ற திரைப்படத்துடைய திரை முன்னோட்டம் வெளியாகி இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. திரைப்படத்துடைய இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், பல்வேறு திரை பட்டாளத்துடைய நட்சத்திரங்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேர் முன்னிலை இந்த இடத்தில் திரைப்படம் எப்படி இருக்கிறது கேட்டுப்பாங்க. ஆமா, வணக்கம். உங்களுடைய பேரு? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு சமூகத்துடைய சமூக சேவகராக இருந்து இந்த திரைப்படம் உங்களுடைய மனசுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு ஆழமான கருத்தை உருவாக்கி? என்ன சொல்லணும்னா அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று பண்ண அது உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனால் அந்த விஷயத்துக்காக எந்த ஆபத்துலையும் போய் சிக்காம, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம நல்லபடியாக அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த சமுதாயத்துக்கு நல்லதா இருக்கும். அந்த கருத்தை அழகாவே சொல்லியிருக்காங்க. அதாவது பிரபலமாகணும் அப்படிங்கிறதுக்காக, ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே போடக்கூடிய ஒரு கருத்தை எடுத்துக்காம அவங்களுடைய சொந்த ஒரு கருத்தை கொடுக்கணும் அப்படின்னு. ஐயா, இந்த திரைப்படத்துடைய ஒரு இணை இயக்குனரா நீங்க வந்து பல்வேறு கஷ்டங்களை கடந்து ஒரு முயற்சி எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்துருக்கீங்க. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? படத்தோட இணை இயக்குனராக இருக்கேன், பகல்கனவோட படத்தோட. இது வந்து ஒரு வருஷத்தில் அந்த படத்தை வந்து நமக்கு திருப்பி கொண்டு வந்திருக்கு. இதுக்கு மெயின் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய டைரக்டர், ப்ரொடியூசர், நடிகர் எல்லாமே பைசல்ராஜ் அப்படிங்கிறார். அவர் கேரளாவில் உள்ள அவருக்கு தமிழ்நாட்டில் படம் எடுக்கணும், தமிழ்நாட்டில் திரைக்கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அவரோட மெயின் ஆசை. அதுக்காக தான் தமிழ்நாட்டிலையும் இறக்கி கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கு இவ்வளோ மூணு மொழியிலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை படத்துடைய வரவேற்பு எப்படி இருக்கு? படத்தோட வரவேற்பு நல்லா இருக்குது. இதில் மெயினாக சகிலா மேடம் நடிச்சிருக்காங்க, கராத்த ராஜா, பூல் சுரேஷ், இதெல்லாம் ஒரு ரொம்ப ரீச் ஆனவங்க வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்து சின்ன சின்ன ஈவெண்ட் எடுத்து மக்களோட ஒரு மக்களாக கலந்த ஒரு நீங்க திரைப்படத்தினுடைய ஒரு ஆகச்சிறந்த நடிகராக இருக்கக்கூடிய வில்லநாயகராக இருக்கலாம், நீங்க சொல்லக்கூடிய சகிலாவாக இருக்கலாம். ஸோ எல்லாரும் கூட நடிக்கும் போது அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கற்றுக்கிட்ட விஷயம் இது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கட்டாயம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணி யூடியூப்ல இருந்து அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகர்களுக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை, அனுபவத்தை இந்த படம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குற நம்புறேன். அது உங்களுடைய கருத்து. கண்டிப்பாக இப்போ எந்த டைரக்டர், ப்ரொடியூசர் யார் எடுத்தாலும் ஒரு ஆளை நடிக்க வைக்கிறதுக்கு, இறக்கி கொண்டு வந்து ஒரு பேச வழியை கொண்டு வரதுக்கு ரொம்ப ஒரு இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த டைரக்டர், ப்ரொடியூசர், பைசல்ராஜ் சொல்லக்கூடியவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டு கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது அவங்கள தான் நமக்கு ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தினுடைய அந்த காதல் முகத்தில் எழுதப்படக்கூடிய அந்த பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு.